மீண்டும் பருவமழையினுடைய ஆட்டம் பொறுத்தவரை தீவிரமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் இருக்கும், எந்தெந்த மாவட்டத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்கப்படுது. இதுவரை இல்லாத அளவு தமிழகத்தில் கனமழை மற்றும் மிக கனமழையாக எதிர்பார்க்கிறோம். சில இடங்கள்ல அதி கனமழையும் வெளுத்து வாங்கும். அப்போ எந்தெந்த மாவட்டத்துல மழை வாய்ப்பு இருக்குங்கிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுத்திருந்தோம். அதே போல காற்றுடைய வேகமும் அதிகரிக்க போகுது. ஏன்னா காற்றுனால நம்ம பாதிப்புகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிச்சயமா இப்ப நம்ம இன்னைக்கு வானிலை அறிக்கையில மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்ல போறோம். காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் தமிழகத்துல, கடலோர மாவட்டத்துல, குறிப்பா டெல்டாவிலும் தென் மாவட்ட கடலோரங்களிலும் காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும், மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, எந்த தேதிகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா உங்களுக்கு நம்ம அறிவிச்சிடறோம். பார்த்து பயன்பெறுங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாட்டுல ஜனவரி மாதத்துல இதுவரை இல்லாத அளவு மழை பொழிவு. சாதாரண ஒரு கனமழையோ மிக கனமழையோ பெய்தா பரவாயில்ல. இப்ப வரக்கூடியது அதி கனமழையாக நம்ம பார்க்கிறோம். குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்வதன் காரணமாக கடலோரங்கள் முழுவதுமாக கண்டிப்பாக தண்ணீரில் தத்தளிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. டெல்டா மாவட்டங்களை தண்ணீர்ல மிதக்கும். விவசாயிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. டெல்டா மாவட்டங்கள், தமிழக கடலோர மாவட்டங்களில் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்பு பல இடங்களிலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். ஜனவரியில இவ்வளவு மழையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மழை வாய்ப்புகள் டெல்டாவிலும் கடலோரத்திலும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உறுதியாக உருவாகி தமிழக கடற்கரை நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக இது என்ன பண்ணும் அப்படின்னா, தமிழக கடற்கரை நெருங்கி கடலோரங்கள்ல அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பாக அது அமையும். அப்போ தமிழக கடலோரங்கள்னா சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் மழை வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பிட்ட சில இடங்கள்ல மிக கனமழையும், குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதி கனமழையும், அதாவது 15 சென்டிமீட்டருக்கு மேலாகவே நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஓரிரு நாட்கள்லயே இது 15-20 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மழை பெய்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஒரு வாரத்திற்கு நமக்கு சீரான மழை பொழிவுனா அது நம்ம பெரிதளவில் தெரிஞ்சுக்காது. ஆனால் வெறும் 9, 10 இந்த 2 தேதியில மட்டுமே ஒட்டுமொத்த மழையும் கொட்டி தீர்க்கிறதுனால பெரிதளவிலே நம்ம மழை வாய்ப்புகளாக நம்ம இதை பார்க்கிறோம். படிப்படியாக இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழக கடற்கரை நெருங்கி கடலோரங்களில் அதிக மழையானது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சரி, எந்த தேதியிலங்க மழை வரும்? இன்னைக்கு மழை வருமான்னு கேட்டால் இன்னைக்கு மழை கிடையாது. வருகிற ஜனவரி 8ஆம் தேதி மிதமான மழை, லேசான மழையா ஆரம்பிச்சு 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள், 12ஆம் தேதிகள் வரைக்கும் மழை தொடர்ந்து பதிவாக போகுது. லேசான மழை, மிதமான மழை, கனமழையெல்லாம் போய் இப்போ மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக கொட்டி தீர்க்க போகுது. அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். வெறும் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் நம்ம பேசணுங்கிற அவசியமே நம்ம கிடையாது. ஏன்னா 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் தான் பெரும்பாலான மாவட்டங்கள் பதிவாகும். ஒரு சில இடங்கள், ஓரிரு மாவட்டங்களில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே எதிர்பார்க்கிறோம். ஒரு தீவிர கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக கடலோரங்களில் இருக்கும். 9ஆம் தேதி 10ஆம் தேதிகளில் 12 சென்டிமீட்டர்லாம் ரொம்ப சாதாரணமாக பதிவாகிட்டு போகும். தாழ்வான பகுதிகள் மிக முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது, யாரெல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கீங்களோ, கொஞ்சம் மழை வந்தாலே எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிருங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்து. கொஞ்சம் மழை வந்தாலே எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி நின்றோம் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா 12 சென்டிமீட்டர் மழை வரப்போது. தாழ்வான பகுதிகள் கண்டிப்பாக தண்ணீரில் மூழ்கும். அதையும் நம்ம சொல்லிடுறோம். அடுத்ததாக வருகிற ஜனவரி அந்த 8லேருந்து 12 தேதி தான். அதுக்கப்புறம்லாம் பெருசாக பொங்கல் நாட்களில் மழை கிடையாது. அதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். பொங்கல் பண்டிகை நாட்களில் மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. பொங்கல் பண்டிகை நாட்களில் மழை கிடையாது. 8லேருந்து 12 வரைக்கும் தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்க போது. தமிழக கடலோரங்களில் மட்டும் அதிக மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்கிறோம். அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படிங்க சொல்லிடுறோம். இந்த மிக கனமழை, அதி கனமழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை போன்ற இடங்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழை எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி இந்த கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தொடர்ந்து இந்த பகுதிகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இடங்கள்லாம் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம்,
தொடர்ந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் மிதமானதுலேருந்து கனமழையாக மட்டும் இருக்கும். கொஞ்சம் மட்டும் நமக்கு மழையானது பதிவாகும். சரி, சூறாவளி காற்று வீசுமா வீசாதா, அதாவது காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டெல்டா மற்றும் தென் கடலோரங்களில் தரை காற்று பலமாக வீசும். டெல்டா மாவட்டங்களில் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில், டெல்டா மாவட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு. நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர்லாம் 50 முதல் 70 வரைக்கும் அந்த காற்றுடைய வேகத்தன்மை 9ஆம் தேதி 10ஆம் தேதி ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பகுதிகள், ராமேஸ்வரம் குறிப்பாக அந்த கோடியக்கரை உள்ளிட்ட இடங்கள், அந்த ராமேஸ்வரம் போன்ற இடங்கள்ல நம்ம தனுஷ்கோடி பகுதிகள், தனுஷ்கோடி உள்ளிட்ட இடங்கள்ல நமக்கு வந்து காற்றுடைய வேகம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு பொங்கல் விடுமுறை கொண்டாடுறதுக்கு அங்கெல்லாம் போயிடாதீங்க. ராமேஸ்வரம் பகுதிகள் தயவு செய்து அந்த பக்கம் போயிடாதீங்க. 10ஆம் தேதி 11ஆம் தேதி மழை ரொம்ப மோசமா இருக்கு. காற்று ரொம்ப மோசமாக வீசுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கிறோம். அதனால ஜனவரி 9, 10 ஆகிய தேதிகளில் காற்றுடைய வேகம் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் அதிகமாகவே இருக்க போது மழைக்கான வாய்ப்புகளும் தீவிரம் அடையும். மழையினுடைய அளவுங்க, மழை எவ்வளவு பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் நாட்களில் கடலோரங்களில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்துல வரும் நாட்கள்ல கடலோர மாவட்டத்துல 15லிருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த மழை பொழிவு தான் இந்த ஜனவரி இந்த மழைக்கு அப்புறம் பருவமழை முடிய போகுது. வடகிழக்கு பருவமழை இப்போ வரக்கூடிய இந்த 9, 10 மழைக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் மழை பெருசாக நமக்கு இருக்க போகிறது கிடையாது. இதுதான் நமக்கு ஒரு கடைசி மழையாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த மழையினுடைய தீவிரம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. டிசம்பர் முதல் வாரத்துக்கு அப்புறம் இப்போதான் நமக்கு நிறைய இடங்கள்ல மழை ரொம்ப தீவிரமாக வரப்போகிறது. ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக உஷாராக இருந்துக்கணும். பருவமழை முடிஞ்சு போச்சா நிறைய பேர் கேட்டீங்க. இந்த மழை உங்களுக்கு பதில் சொல்லும். பருவமழை முடியலை அப்படின்ட்டு. பொங்கல் முடிந்த பிறகுதான் வடகிழக்கு பருவமழையும் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவக்காற்று, வங்கக்கடலிலிருந்து வீசக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்றும் பொங்கல் தினங்களுக்கு அப்புறமா தான் முடிவடைவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில தீவிரமான பனிப்பொழிவு தொடர்ந்து இருக்கதா செய்யும். நீங்க வந்து உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மேற்கு தொடர்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தீவிரமாகவே இருக்கும். எல்லாம் அந்த பிப்ரவரி முதல் வாரம் 2வது வாரத்துக்கு அப்புறம் தான் பனிப்பொழிவுலாம் தமிழ்நாட்டில் குறைய போகுது. அது வரைக்கும் இந்த ஜனவரி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பனிப்பொழிவு இருக்க செய்யும். பிப்ரவரி முதல் 2 வாரங்கள் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும். 3வது வாரத்திலேருந்து பனிப்பொழிவெல்லாம் முடிவுக்கு வந்துடும். அதனால பனிப்பொழிவு எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும், மழை பொழிவு பொங்கலுக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துடும். பனிப்பொழிவு பிப்ரவரி 3வது வாரத்திலிருந்து முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் மழை பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான். எல்லா இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் சேல் அண்ட் டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு. லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்டோருங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கிறோம். மறக்காம நீங்க அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஸ்டோர் ஆப்ஷன் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்க சிறந்த சலுகையில வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நீங்க எல்லாமே நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே.